ரொம்ப ஈஸியாக நல்ல சாஃப்டாக ஒரு கோதுமை பரோட்டா பண்ணுறேன். ரெண்டு கப்பு கோதுமை மாவு, கொஞ்சமாக உப்பும் தண்ணியும் சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கு. ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாதிரி தேய்க்கணும். அதில் 1 ஸ்பூன் நெய் இல்லைன்னா 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா தடவிக்கணும். ஒரு கத்தியில் மெல்லிசாக ரிப்பன் மாதிரி கட் பண்ணணும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு, லைக் பண்ணவங்களுக்கு, ஷேர் பண்ணவங்களுக்கு, தொடர்ந்து வீடியோவை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரிப்பன் மாதிரி கட் பண்ண மாவை ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி இது மாதிரி சுருட்டி வச்சுக்கணும். சுருட்டினதுக்கப்புறம் ரொம்ப அழுத்தம் கொடுக்காம பரோட்டா திக்னஸில் தேய்க்கணும். என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி எல்லா மாவையும் பரோட்டா செய்து வச்சுக்கணும். 2 கப்பு கோதுமை மாவுக்கு 9 இல்லை 10 பரோட்டா வரும். அடுப்பை லோ ஃப்ளேமை விட கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். பரோட்டாவை தவாவில் போட்டு 2-3 தடவை திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும். வேணும்னா 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ரெண்டு 3 பரோட்டாவை சேர்த்து அடுக்கிட்டு கையில் இது மாதிரி தட்டினா நல்ல லேயராக வரும். இந்த பரோட்டாவோட ஏதாவது ஒரு கறி இல்லை குருமா வெரைட்டி சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஒரு வெஜ்ஜு சால்னா பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் இன்னும் கொஞ்ச நாளில் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள்.